பிரேஸ் லாட் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்நாளிலே ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்கிறோம் என்றால் பார்த்தா சகோதரர்களை குறித்து பார்க்கிறோம். சகோதரர்களை குறித்து இந்த 18ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். ஆமீன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படி எனில், பரலோகராஜன் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு கேட்குறாரு, நான் எவ்வளோ தரம் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்குறார். எப்பா, நீ கடைசி வரையும் மன்னின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்லலை, 70 தரம் மட்டும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம், பின்னாடி பார்க்க போகிறோம். 70 தரம் மட்டும் நீ என்ன பண்ணணும் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இல்லைன்னா இன்னும் திருந்தவே மாட்டாங்க ஜனங்க. மன்னிக்கிறாங்க. சில பேருக்கு பிரியமானவர்களே, மன்னிப்பை குறித்து ஒரு அறிவே இருக்காது. அவங்க விட்டு கொடுக்குறாங்களே, அவங்க சகிக்கிறாங்களே, அவங்க பொறுத்து போகிறாங்களே, அவங்க இவ்வளோ தூரம் மன்னிச்சுட்டு போயிட்டுருக்காங்களே, இவ்வளோ வருஷம் போயிட்டுருக்காங்களே, அந்த அறிவில்லாதவர்கள் எத்தனையோ பேர். அதை அறிந்ததுனால தான் 70 தரம் மட்டும் என்று சொல்லுகிறேன் என்று இயேசு சுவாமி சொன்னார். ஏனெனில் பரலோகராஜன் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் மன்னிப்புக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள், ராஜாவுக்கு முன்பாக. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். ராஜா கட்டளையிடுகிறான். நீ என்ன பண்ண? கடனை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன், நீ என்ன பண்ண? இருக்கிறதே அதை விற்று கொடுன்னு கட்டளை கொடுக்குறான் ராஜா. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். கெஞ்சுறான், மன்னிப்பு கேட்குறான். கொஞ்சம் தயவாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு கேட்குறான். கேட்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்? நீ எல்லாத்தையும் விற்று கொடுத்தே ஆகணும்னு கட்டளையிட்டவன் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். எவ்வளோ பெரிய தயவு, எவ்வளோ பெரிய தயவு! நீ சொத்தை விற்று கொடுக்கணும்னு சொன்னவன் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி, அந்த எஜமான் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி, அந்த கடனிலிருந்தே விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சுத்தமாக தரவே வேணாம், போப்பா அப்படின்னு மன்னிச்சு வச்சு விட்டுட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பாருங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன். இவன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான்? 10,000 தாலந்து. இவன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான்? மன்னிப்பு பெற்றவங்கிட்ட இவன் எவ்வளோ வாங்கியிருக்கிறான்? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு, கூட இருக்கிறவன் 100 தாலந்து வாங்கிட்டான், 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டான். அவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, அவனிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். கெஞ்சுறான். இவன் கெஞ்சினது போல் அவனை பண்ணுறான், இவங்கிட்ட கெஞ்சுறான்.
இவனுக்கு 16 தாலந்து மன்னிக்கப்பட்டது, இவன் 100 தாலந்து என்ன பண்ணலை, மன்னிக்கலை. இப்படி ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் சகோதரருக்குள்ளே, சொந்தங்களுக்குள்ளே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற நிறைய எனக்கு அனுபவங்க. பண விஷயத்தில், நகை விஷயத்தில் நிறைய அனுபவம் இருக்கும். எல்லாரையும் நான் பார்த்துட்டேன். கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, ஊழியக்காரங்க, நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். நிறைய பேர் நான் கிறிஸ்தவ பிள்ளை அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் பார்த்துட்டேன். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அதாவது உண்மையான கடவுளை வணங்குகிறவர்களுக்கு அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு அந்த அறிவு கிடையாது. மன்னிக்கிற ஒரு தன்மை இல்லை, சகிக்கிற ஒரு தன்மை இல்லை. பாருங்க, அப்போ அவனை வேண்டிக் கொண்டான். அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்டக்கடனை கொடுத்து தீர்க்க மளவும் அவனை காவலில் போடு வைத்தான். கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே போட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய தாண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவருடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, நீ 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 வந்து இப்போ மன்னிப்பு பெற்றுட்டியா, நீ மன்னிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிங்களா? நீ மன்னிப்பு பெற்றியா, நீ மன்னிக்கணும். நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வம் அணியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்று முடிக்கிறார். இப்படி தான் முடிக்கிறார். நீ மன்னிப்பு பெற்றுட்டியா, அவங்க மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். சரி, இப்போது இந்த இடர்லேருந்து எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. இது நல்லா கவனிக்கணும். இதில் பரலோக ராஜ்யத்தை குறித்தும், கணக்கு பார்க்குறது குறித்தும், மன்னிப்பு குறித்தும், மன்னிக்காதவனை குறித்தும் என்ன பண்ணுறாருங்க பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதே 18ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஏன் இதை கொண்டு வராரு? இதை இப்படி கொண்டு வந்தால் அதை பேசுகிறார். இவ்விதமாக இந்த சிறியல் ஒருவனாகிலும் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, கிறிஸ்தவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூட இருக்கிற சகோதரர்கள், தாயோ தகப்பனோ சொந்த பந்தங்களோ என்ன பண்ணுறாங்க, இடர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்தில் கெட்டுப்போவது சித்தமில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த சிறியல் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அதுக்கு இடரலாக இருக்கிற உன் சகோதரனுக்கு நீ தனித்திருந்து பேசு. ஜனங்களை கூட்டு பேசாத. பேசினா அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆயத்தப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலை வரப்படும்படி 2 வரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் மாயக்காரனை போலவும் இருப்பானாக. யார் சொன்னது இது? அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளோ நாளும் நீங்கள் மன்னிங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களா, மன்னிங்க. அடிக்கிறாங்களா, மன்னிங்க. சொத்து கொடுக்கலையா, மன்னிங்க. உங்களை வஞ்சிக்கிறாங்களா, மன்னிங்க. உங்களை கேவலப்படுத்துகிறாங்களா, மன்னிங்க. ஆனால் பரலோகத்துக்கு போக விடாமல் உங்கள் பிள்ளைகளையோ உன் தாய் தகப்பனையோ உன் சகோதரரையோ அவங்க இடரல் பண்ணுகிறார்கள் என்றால் நீ தனித்திருந்து பேச வேண்டும். அல்லாட்டா நீ கொஞ்சம் பேர் கூட்டின்னு போய் பேச வேண்டும். அல்லாட்டா நீ சபை இடத்துல பேச வேண்டும்.
அவர்களுக்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் அவன் அஞ்ஞானியும் மாயக்காரனும் போல இருப்பானாக. இன்றைக்கு குழப்பத்தில் இருக்கிற என்ன, ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் பிரியமானவர்களே, ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். என் சகோதரர் என் சகோதரிகள் எப்படி சொல்கிறது, கிறிஸ்துவ நிமித்தம் வருஷ கணக்கை நான் பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, கணவர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இந்த டைலர் வேலை செஞ்சு பிள்ளைகளை படிக்க வச்சு ஆளாக்கனா, நான் படிக்க வச்ச உடனேவே என் தாயார் வீட்டில் என் பிள்ளை இழுத்து கொண்டார்கள். நான் எது சொன்னாலும் என் பிள்ளைக்கு ஏறாது, மண்டைக்குள்ளே ஏறாது. நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வீட்டு பிள்ளைகளை எங்கள் வீட்டில் அனுப்புறதில்ல. என் வீட்டு பிள்ளையும் எனக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பொய் சொல்லலை. இந்த மெசேஜ் அவங்க கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பொய் சொல்லலை. பிரியமானவர்களே, பாருங்கள், என் பிள்ளைய நான் சபைக்கு அனுப்ப மாட்டேன்னு அவங்க பிள்ளைங்களும் அவங்க அடைக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. என் பிள்ளைய என்கிட்ட சொல்கிறாங்க அனுப்ப மாட்டேன். பெற்றவளுக்கு அதிகாரம் இல்லாதபடி ஆக்குகிற காரியம். பின்பு திருமணத்திலேயே அவங்க ரட்சிக்கப்பட்ட திருமண வாழ்க்கையிலே என்ன பண்ணுறாங்க, கை வைக்க பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லணும். அதற்கு செவி கொடுக்காவிட்டால் அவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம், அவமானப்பட்டிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், கேவலப்பட்டிருக்கலாம், உங்களை கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சிடுங்க. ஆனால் பரலோகத்துக்கு தடை செய்கிற சகோதரரை நீங்கள் 2-3 டைம் வார்ன் பண்ணிவிட்டு அதற்கு அவர்கள் செவி கொடுக்காவிட்டால் அவர்களை அஞ்ஞானிகளாகவும் ஆயக்காரங்களும் மாற்றி தள்ளி விட்டுட்டு நீங்கள் இருப்பாயாக. இயேசு சாமி சொல்லுகிறார். அதுக்கு தான் சொல்கிறார், நீங்கள் இந்த சிறியில் ஒருவனாக கெட்டுப்போது பரலோகத்தில் எங்கள் பிதாவின் சித்தமல்ல. அப்போ அதுக்கு கெடுக்கிறவன் உன் சகோதரனோ எவனோ அவனை விட்டு தள்ளி வர வேண்டும். அவனை ஆயக்காரனும் அஞ்ஞானி போலவும் என்ன பண்ணணும், ஆக்கி போட வேண்டும். நீங்கள் இதில் முடிவு எடுக்கலைன்னா உங்கள் குடும்பம் சதிரி போய்விடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உதவியோட, பரலோக ராஜ்ய அது பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு, இயேசு ராஜா நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவை சுமந்த இயேசு ராஜாவோட உதவியோடு நீங்கள் அந்த போரை செய்ய வேண்டும். அன்றைக்கு அவர்களை நீங்கள் அஞ்ஞானிகளாக ஆயக்காரம் தள்ளிவிட்டு உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓட வேண்டும். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப வருஷம் 2016 எங்கள் வீட்டில் நான் எங்கள் கணவர் இறந்து 6 மாதத்தில் எங்கள் தம்பி ஒய்ஃப் இறந்துட்டா. எல்லாத்துக்கும் அவங்க கூட இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நான் என் கையில் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. கட்டி வச்சு 1 வாரம் கூட அவளைங்க 2 நாளில் என்னை தூக்கி வெளியே போட்டாங்க. நயமாக பேசி. பிரியமானவர்களே, என் குடும்பம் ரொம்ப அடிமைத்தனத்தில் கடந்தது. என் வாழ்க்கை எனக்கு நான் என்ன செய்கிறதுனே தெரியல. கடைசியில் 2025 லாஸ்ட்டில் நான் முடிவு எடுத்தேன். பாருங்க, 16லேருந்து 25 தான் நான் 9வது வருஷம்தான் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். நீங்களும் அப்படி ஒரு கஷ்டப்பட்டுருக்கீங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு இடரலாக இருக்கிறவன் சகோதரனை விட்டு நீ 2-3 டைம் சொல்லு, அதை கேட்காவிட்டால் அவனை விட்டு விலகு. சொந்த சகோதரனை விட்டு விலகு. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ரொம்ப நாள் கேள்விக்கு எனக்கு பதில் கிடைத்தது. பிரியமானவர்களே, அப்பொழுது நீங்கள் மன்னித்தீங்கல்ல, உங்களுக்கும் மன்னிப்பார். எது நிமித்த இடர செய்கிறார்கள் அதை நிமித்தம் நீங்கள் வெளியே வர வேண்டும். அதை அவர் அறிந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு தடை செய்கிறவர்கள் விட்டு நீங்கள் விலக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இதிலிருந்து சிலதெல்லாம் அறிந்து கொண்டீர்கள் என்று நான் உணர்கிறேன். நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்களானால் இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் நீங்கள் உங்களோட ஆலோசனைகளை சொல்லலாம். நான் அதை கேட்டுக்கொள்வேன். அமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமீன். அல்லேலூயா.